ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 1 கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டே 1 கிளாஸ் வந்து எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக ஒரு ரீகேப் செஷன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுடைய ரீகேப் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா டென்சஸ் உடைய ரீகேப் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ரெண்டும் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு 100 கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அந்த கோல்டன் ரூல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு 10 ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 10 கோல்டன் ரூல்ஸ் வந்து அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ரீகேப்பு, டென்சஸோட ரீகேப்பு, அதுக்கப்புறமா அந்த 100 கோல்டன் ரூல்ஸில் இருக்க அந்த 10 ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல், ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் த எரர். நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் ஸ்பாட் த எரர் அப்படின்ற ஒரு இதிலிருந்து நமக்கு ஒரு 2 கொஷின்ஸ் கிட்ட வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பாட் த எரர் வந்து நாட் ஒன்லி நம்ம இதில் வந்து ரூல்ஸ், கிராமர் ரூல் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எரரில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இந்த ஸ்பாட் த எரர் வந்து கரெக்டாக நமக்கு கெஸ் பண்ண முடியும். சிலது வந்து நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம், சிலது வந்து அந்த ரூல் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்பாட் த எரர்லேருந்து நான் ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் ரொம்ப கம்மியாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போக வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த சினோனிம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணிட்டேன், படிச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரீஃப் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சினோனிம்ஸ் 10 சினோனிம்ஸும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஓவரால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிக் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட இங்கிலீஷ் நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும், ஓகே? இதுக்கப்புறமா நம்ம 1 by 1 தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் 10th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்காமலாம் இருக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு தான் நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ கூடவே வந்து நீங்களும் வந்து அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வாங்க, ஓகேங்களா? எடுத்தோடனே நம்ம பெருசாக நம்ம போக வேணாம், கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த 60 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னேன், நான் ரீகேப் செஷன், என்னது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய ரீகேப் செஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ரீகேப் செஷன் பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு நான் ஓவர்வியூ மட்டும் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஓகே, ஒரு ப்ரெஷ்அப் மாதிரி, ஓகேங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 8 இருக்குது. நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், ப்ரெப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். நவுன், பேசிக்காக நவுன் அப்படின்னாலே வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து நல்லாவே தெரியும், நேம்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ். இதை தான் நம்ம கேமாகவும் விளையாடிருப்போம், ஓகேங்களா? நேம்ஸு, பிளேஸு, அனிமல்ஸ், திங்ஸு. ஸோ இதை தான் வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, நவுன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? நமக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல், ஓகேங்களா? அதுதான் வந்து நவுன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான், இந்த ஃபைலே நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். கேட்டு, ஃபயர்மேன், ஹவுஸ்ன்றது பிளேஸு, பென்சில்ன்றது திங், சிக்காகோ அகெயின் இட்ஸ் அ பிளேஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் 1 or more நவுன்ஸ் வந்து இருக்கலாம், ஓகேங்களா? ராணி லிவ்ஸ் இன் அமெரிக்கா, ஷோபா லிவ்ஸ் இன் சென்னை. ஸோ இதிலெல்லாம் என்னது, ராணி, ஷோபா, இதெல்லாம் வந்து நவுன் தான், ஓகேங்களா? இந்த அமெரிக்கா, சென்னை, இதெல்லாம் என்னது, பிளேஸ், ஓகே?
ஸோ நவுன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நவுன் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் எது நவுனு, எது வேர்பு, எது அட்வேர்பு, எது ப்ரெனவுனு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கே நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதான் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அது அந்த வேர்ட் வந்து நவுனாக இருக்கணும். இப்போ பியூட்டிஃபுல் கேர்ள். ஓகேங்களா? என்னது பியூட்டிஃபுல் கேர்ள். நான் வந்து அந்த பொண்ணு வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன், பியூட்டிஃபுல் அப்படின்றது நான் பியூட்டிஃபுல் அப்படின்னு படுத்தி நான் ரொம்ப அந்த பொண்ணோட அழகை வந்து நான் வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஒரு இது வந்து நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அட்ஜெக்டிவ். இப்போ அட்ஜெக்டிவ் கேன் பி ரிட்டன் இன் 2 ஃபார்ம்ஸ். 2 ஃபார்மில் வந்து அட்ஜெக்டிவ் வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ஆர் லிங்கிங் வேர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் கூட ஒரு நவுன் இருக்கலாம், இல்லைனா ஒரு லிங்கிங் வேர்ப் கூட ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்க்ரி பேர்ட். நான் இது இப்போ பியூட்டிஃபுல் கேர்ள் சொன்னல, அதே மாதிரி ஆங்க்ரி பேர்ட். ஓகேங்களா? பேர்ட் அப்படின்றது வந்து ஒரு நவுன். கரெக்டுங்களா? கேர்ள் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். இங்கே ஆங்க்ரி, பியூட்டிஃபுல் இதெல்லாம் வந்து என்னது அட்ஜெக்டிவ். அப்படி இல்லை அப்படின்னா லிங்கிங் வேர்ப் ஓட ஒரு அட்ஜெக்டிவ். த பேர்ட் இஸ் ஆங்க்ரி. இஸ் அப்படின்றது வந்து இங்கே என்னது லிங்கிங் வேர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். புரியுதுங்களா? இதுதான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு போயிடலாம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நிறைய அட்ஜெக்டிவ்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹாப்பி, குட், பேட், ஹாட், சேட், டால், ஷார்ட், இது எல்லாமே வந்து என்னது அட்ஜெக்டிவ்ஸ் தான். சரி, ப்ரெனவுன். ப்ரெனவுன் அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸில் ராமா இஸ் அ குட் கேர்ள், ராமா இஸ் அ குட் பாய், என்ன ராமா இஸ் அ குட் பாய், ராமா இஸ் அ டாலஸ்ட் பாய், ராமா இஸ் இது மாதிரி ராமா 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 அப்படின்ட்டு ஒரு பேசேஜில் இத்தனை ராமா போடுறதுக்கு பதிலாக நான் ராமா இஸ் அ குட் பாய், he is a tallest boy, அந்த he அப்படின்ட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் தெரியுமா? அந்த ராமாவை நான் தூக்கி நான் என்னன்ட்டு போடுறேன், ராமாவை தூக்கி என்னன்னு போடுறேன், ஹீன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ரிப்பீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, இந்த ராமா 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 அப்படின்ட்டு ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஹீ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹீ தான் வந்து இங்கே ப்ரெனவுன். புரியுதுங்களா? a word uses in place of noun to avoid repetition. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரெனவுன். ஓகேங்களா? ஐ லவ் மதுரை. மதுரை இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ ஐ லவ் மதுரை, இட் இஸ் மதுரை அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு நவுன் சொல்லியாச்சு. ஸோ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ப்ரொனவுன் ஒன்று யூஸ் பண்ணுறேன், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஹீ, ஷீ, இட், தே, தெம், தோஸ், யூ, வேர், வி, அஸ், ஐ, மீ, இது எல்லாமே வந்து ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரெனவுன். ஓகேங்களா? ஸோ வேர்பு நமக்கு நல்லாவே தெரியும், இட்ஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். ஒரு செயலை குறிக்கிறது தான் வந்து என்னது வேர்ப். ஓகேங்களா? இட்ஸ் அ ஆக்ஷன் வேர்டு. ஓகே, ஈட்டிங், ரன்னிங், ஜம்பிங், ஸ்கிப்பிங். ஓகேங்களா? வெறும் ஒரு ஈட்டிங் அப்படின்னா கண்டினியூஸ் அது. ஓகேங்களா? ஈட்டிங்னா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஜம்பிங், ஸோ ஈட், ஜம்ப், இதுதான் வந்து வேர்ப். ஒரு ஆக்ஷன் குடிக்கிறது தான் வந்து வேர்ப். புரியுதுங்களா? சிட்டு, லாஃப், ரன், ஜம்ப், ரீடு, ரைட்டு எல்லாமே வந்து வேர்ப் தான். இது லிங்கிங் வேர்ப் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இஸ்ஸு, வாஸு, அதுக்கப்புறமா ஆறு, வேறு, இதெல்லாம் வந்து என்னது லிங்கிங் வேர்பு. புரியுதுங்களா? ராணி இஸ் ஸ்லீப்பிங். ஓகேங்களா? ராஜு இஸ் சேட். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து வேர்ப். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், நவுன் பார்த்தாச்சு, அட்ஜெக்டிவ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெனவுன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா வேர்ப் பார்த்துருக்கோம், 4 பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது, அட்வர்ப். அட்வர்ப்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். புரியுதுங்களா? ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அந்த வேர்ப் வந்து, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். அட்வர்ப் வந்து இட் மேக்ஸ் சென்டென்ஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ். ஓகேங்களா? எங்கே, வென், வேர், ஹவு ஆஃபன் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த அட்வர்ப் வந்து எல்வையில் முடியும். ஆனால் எல்லா அட்வர்பும் வந்து எல்வையில் முடியணுன்ட்டு அவசியம் இல்லை. கீதா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்றது வந்து இங்கே அட்வர்ப். அது மாதிரி த டாக் பார்க்டு லவுட்லி அப்படின்றது வந்து இங்கே அட்வர்ப். நீனாஸ் கிராண்ட்ஃபாதர் அரைவ்டு எஸ்டர்டேன்றது வந்து இங்கே அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா சென்டென்ஸுமே வந்து எல்வையில் முடியணும்னு அவசியம் இல்லை அட்வர்ப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வேர்டு வந்து இட்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் டு ஷோ இட்ஸ் லொக்கேஷன் ஆர் டைரெக்ஷன். ஸோ ஒரு நவுனுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டு வந்து நமக்கு சொல்லும், அதை வந்து டிஸ்கிரைப், அந்த லொக்கேஷனை வந்து லொக்கேஷனோ இல்லை டைரெக்ஷனையோ காமிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரெப்போசிஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். த டார்ச் இஸ் இன் த பேக், த கேட் இஸ் ஆன் த டேபிள். ஓகேங்களா? சாரி, த புக் இஸ் ஆன் த டேபிள், த கேட் இஸ் அண்டர் த டேபிள். ஸோ இந்த மாதிரி ஓகே, இந்த அண்டர், ஆன், இன், அட்டு, அதுக்கப்புறமா அக்ராஸ், சின்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரெப்போசிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது, ப்ரெப்போசிஷன் தான். புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ இதெல்லாம் ப்ரெப்போசிஷனும் ஓகே. கன்ஜங்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு ரெண்டு வேர்டையோ இல்லை ஒரு ரெண்டு ஃப்ரேசஸையோ இல்லை இஃப் கிளாஸ்லாம் படிப்போம் நம்ம, கண்டிஷ்னல் கிளாஸ், இஃப் கிளாஸ்லாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறக்கூடிய அந்த ரெண்டு சென்டென்ஸ், அந்த ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்ஜங்ஷன். ஓகேங்களா? ராமா அண்ட் சீதா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இங்கே ராமா அண்டுன்றது வந்து இங்கே ரெண்டு இதுவை வந்து கனெக்ட் பண்ண, ரெண்டு நவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்டட் வேர்ட்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கன்ஜங்ஷன். ஆர், ஸோ, எட்டு, பட்டு இதெல்லாம் வரும் கன்ஜங்ஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஜெக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம தமிழ்லலாம் வந்து ஒரு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, அச்சோ நான் கீழே விழுந்துட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம வெளிப்படுத்துறது தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஊப்ஸ், அவுச், மை குட்னஸ், ஓ டியர், அலாஸ், ஹரி, ஹே, ஹவுச் இது எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன். ஓகே. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீகேப் பண்ணிட்டோம். வில் மூவ் ஆன் டு, இது ஆல்ரெடி உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க இந்த ரீகேப் செஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்சஸ். ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஓகே. ஸோ once again, ஓகே பார்க்கலாம். டென்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 டென்சஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா?
12 டென்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிள் ப்ரெசண்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசண்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு வேர்ப் இருக்கும். ஓகே, அந்த வேர்ப் வந்து என்ன ஃபார்ம் வேர்ப்னா V1 ஃபார்ம் வேர்ப். ஓகேங்களா? V1 V2 V3 அப்படின்ட்டு நம்ம வேர்பில் நமக்கு 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. V1 V2 V3 V4 V5 அப்படின்ட்டு V1 V2 V3 V4 V5 அப்படின்ட்டு 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. வேர்ப் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த செஷனில் வேர்ப் ரீகேப் செஷன் மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா V1 ஃபார்ம் வேர்ப் இருக்கும். அந்த V1 ஃபார்ம் கூட எய்தர் எஸ் ஆர் இஎஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்படி இருக்கிறது தான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இந்த டென்ஸ் வந்து ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுவுமே வந்து நமக்கு டென்சஸ்க்கு சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து நமக்கு நம்ம பேப்பரில் கேட்கும்போது இந்த பர்டிகுலர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த டென்சஸ் இப்படி தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸில் டென்சஸ் கேட்கும்போதும் சரி, இல்லை எரர் ஸ்பாட்டிங்கில் டென்சஸ் எரர் ஏதாவது இருந்தாலும் சரி, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாஸ்ட் சிம்பிள்க்கு அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்டு V2 ஃபார்ம், அதாவது இங்கே எக்ஸாம்பிள் பார்க்க மறந்துட்டோம் பாருங்கள். ஷீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். இந்த கோ அப்படின்றது வந்து வேர்பு. ஓகேங்களா? இந்த இ ஆர் இஎஸ்ன்றது வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி ஸ்கூலுக்கு போகிறா, பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறா. ஷீ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? இங்கே V2 அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், V1 அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ. V2ன்றது வந்து வெண்ட். ஓகேங்களா? V2ன்றது வந்து வெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் வரும்போது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த வேர்ப் வந்து V2 வேர்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஷீ வென்ட் டு ஸ்கூல் பை பஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சரில் அதே ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? சப்ஜெக்ட்டு கூட வில் இல்லைன்னா ஷேல் ஆட் ஆகும், ப்ளஸ் V1 ஃபார்ம் வேர்பு, அதுக்கப்புறமா தான் ஆப்ஜெக்ட். பாருங்கள், ஷீ வில், நெக்ஸ்ட் என்னது, V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கோ. ஷீ வில் கோ டு ஸ்கூல் பை பஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டினியூஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 நல்லா தெரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூஸ் போயிடலாம். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாருங்கள், சப்ஜெக்ட் கூட இஸ்ஸு இல்லைனா ஆம் இல்லைனா ஆர் வரும். அதுக்கப்புறமா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஆகும், வாஸ் இல்லைனா வேறு, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஷீ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ். ஓகேங்களா? அப்போ ஃப்யூச்சர் என்னவாகும், வில் பி, ஷால் பி கூட வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஷீ வில் பி கோயிங் டு ஸ்கூல் பை பஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டினியூஸ். ஸோ அப்போ மூணாக பிரித்து 6 முடிச்சிட்டோம். என்னென்ன முடிச்சிருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேலையை கரெக்டாக முடிக்கிறது. கரெக்டுங்களா? ஓகேங்களா? முடிக்கிறது, பர்ஃபெக்டாக இருக்கிறது. ஸோ ப்ரெசண்ட் அப்படின்னா ஹேஸ் இல்லைன்னா ஹேவ். ஓகேங்களா? பாஸ்ட் அப்படின்னா ஹேடு, ஃப்யூச்சர்னால் வில் கூட ஹேவ் அப்படி ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா?
இங்கே என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆட் பண்ணுவோம்? பர்ஃபெக்டில் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆட் பண்ணுவோன்னா V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகேங்களா? அப்போ கோனா V1, went V2, gone அப்படின்றது வந்து V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகேங்களா? go, went, gone. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்புக்கு V1 வந்து go, V2 வந்து went, V3 ஃபார்ம் வந்து gone. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் ஹேவ் இருக்கும், V3 ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஷீ ஹேஸ் கான் டு ஸ்கூல் பை பஸ். பாஸ்ட்டுக்கு ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஷீ ஹேட் கான் டு ஸ்கூல் பை பஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு ஷீ வில் ஹேவ் கான் டு ஸ்கூல் பை பஸ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட்னா என்னென்னு தெரியும், கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரியும். அப்போ பர்ஃபெக்டோட அந்த வேர்போட நம்ம என்ன போட போகிறோம்? ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ஷீ ஹேஸ் பீன் அப்படின்ட்டு இந்த கண்டினியூஸ் வரும்போது பீன் அப்படின்ட்டு ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷீ ஹேஸ் பீன் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ். அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஷீ ஹேட் பீன் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ்ன்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஷீ வில் ஹாவ் பீன் கோயிங் டு ஸ்கூல் பை பஸ்ன்றது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதனுடைய இமேஜும் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தட் இன்னொரு வாட்டி நீங்கள் ரீகேப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டென்சஸ் இவ்வளோ தான். ஓகே, 16 டென்சஸ் இருக்குது, பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது தான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 100 ரூல்ஸ், அதில் 10 ரூல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் ரீகேப்ன்றதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக தான் போகும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடும்போது நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 100 கிராமர் ரூல்ஸில் 10 கிராமர் ரூல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, 100 கிராமர் ரூல்ஸ் ஃபைலும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அனுப்பிட்டேன். ஸோ இந்த 10 கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 2 or more singular subject connected by and usually take a verb in the plural. And connected by and. ஓகேங்களா? இங்கே அதுதான் மெயின். 2 இல்லைனா மோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கனெக்டட் பை அண்ட் அப்படின்னா வேர்ப் வந்து என்னவாக இருக்கும்னா ப்ளூரலில் தான் இருக்கும். சி, ஹரி அண்ட் ராமா இஸ் ஹியர் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அது வந்து இன்கரெக்ட். என்ன வரும்? ஆர். ஸோ ப்ளூரல் வேர்ப் வந்து என்னவாக இருக்கும்? ப்ளூரலில் இருக்கும். ஹரி அண்ட் ராம் ஆர் ஹியர். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரூல். ஓகே, கிராமர் ரூல் தான். இது தெரிஞ்சால் தான் நம்ம இஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும், ரீப்ளேஸ் பண்ணணும், ஆர்ன்ற ப்ளூரல் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இது புரிஞ்சிருச்சிங்களா? ஓகே, செகண்ட் ரூல் பாருங்கள். இஃப் 2 singular nouns refer to the same person or thing, அப்போ அந்த வேர்ப் வந்து என்னவாக இருக்கணும்? சிங்குலராக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், த செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் ஆர் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே மோரோவர் ஒரே பர்சனை வந்து இண்டிகேட் பண்ணுறதுனால த செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் இஸ் கம்மிங். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்னவாகும்? இந்த வேர்ப் வந்து சிங்குலராக மாறிடும், ஆர் வராது. புரியுதுங்களா? ஓகே, தேர்ட் ரூல் பாருங்கள். If the singular subjects are preceded by each or every. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? The verb is usually singular. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எவ்ரி இல்லைனா ஈச் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அதனுடைய வேர்ப் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும்? சிங்குலராக இருக்கும். சி, எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் வேர் ரெடின்னு போட்டிருக்காங்க, இல்லை இஸ் வாஸ் ரெடி.
ஓகேங்களா. இங்கே வந்து வாஸ்ன்றது வந்து இந்த சிங்குலர் ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் வாஸ் ரெடி. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இது நமக்கு யூஸ் ஆகும். ஈச் ஆர் எவ்ரி வந்துச்சுன்னா வேர்ப் வந்து என்னவாக இருக்குன்னா சிங்குலர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட் கனெக்டட் பை ஆர், நார், எய்தர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நார், எய்தர் இது எல்லாமே வந்து என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா சிங்குலர் வேர்பை தான் எடுத்துக்கோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நெய்தர் ஹீ நார் ஐ வேர் தேர்ன்னு வராது. நெய்தர் ஹீ நார் ஐ வாஸ் தேர். இட் டேக்ஸ் அ சிங்குலர் வேர்ப். இட் டேக்ஸ் அ சிங்குலர் வேர்ப். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு 5th ரூல் பார்த்துடலாம். when the subject joined by or non or nor or of different numbers, புரியுதுங்களா, or of different numbers, the verb must be plural. ஸோ இங்கே வந்து connected two or more singular subject connected with the same with connected by or nor either. ஓகேங்களா. ஓகே, சிங்குலர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, the subject when the subject joined by nor or nor or of different numbers, the verb must be plural. Example பாருங்கள், neither the assistant masters nor the headmaster was present அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. neither the headmaster nor the assistant master were present. இங்கே plural. புரியுதுங்களா. இங்கே neither assistant the assistant master nor the headmaster was presentன்னு வருதுல்ல, இங்கே was வராது, சிங்குலர் வராது. இங்கே என்ன வரணும், வேர் அப்படின்ட்டு வரணும். புரியுதுங்களா. வேர் அப்படின்ட்டு வரணும். ஓகே. 6th ரூல் பாருங்கள், when the subject joined by or nor or of different personாக இருந்தாங்க அப்படின்னா the verb agrees in person with the one of the nearest to it. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். either he or I is mistaken அப்படின்ட்டு வருது. ஆனால் இஸ் இங்கே வராது. either he or I am mistaken. புரியுதுங்களா. either he or I am mistaken. இங்கே வந்து இஸ் வரக்கூடாது, am அப்படின்ட்டு அவங்களே. ஓகேங்களா. நியரஸ்ட் the verb agrees in person with the one of the nearest to it அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐன்றது வந்து இங்கே ஆமா இதுவாகி am mistaken அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், a collective noun takes a singular verb when the collection is thought of as a whole, a plural verb when the individuals of which is composed or thought of. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் பீப்புள், அதுதான் கலெக்டிவ் நவுன். கரெக்டுங்களா. ஸோ இப்போ கலெக்டிவ் நவுன் பாருங்கள், த கவுன்சில் ஹேஸ் சூசன் த பிரசிடெண்ட். கவுன்சில் அப்படின்றது வந்து கலெக்டிவ் நவுன். ஹேஸ் சூசன் த பிரசிடெண்ட், இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். த மிலிட்ரி வேர் கால்ட் அவுட். புரியுதுங்களா. இதெல்லாம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொண்டுட்டு வரல, உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா. ஸோ இது 7th ரூல். கலெக்டிவ் நவுன் வரும்போது ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்பை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக when the individual is கம்போஸ்டாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு, some nouns which are singular in form but plural in meaning take a plural verb. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த ரூல் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே. சம் நவுன்ஸ் இங்கே பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ் ஆர் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. ஆர் இங்கே வராது. மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் இங்கே. கரெக்டுங்களா. இங்கே மேத்தமேட்டிக்ஸு அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ப்ளூரல் அப்படின்ட்டு எடுத்துடக்கூடாது. இது வந்து சிங்குலர் தான். அதனால் நம்ம ஆர் ஃபார்ம் ப்ளூரல் மீனிங் கிடையாது. டேக் அ ப்ளூரல் வேர்ப். ஓகேங்களா. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி இன் எவ்ரி ஸ்கூல். இங்கே வந்து ப்ளூரல் வேர்புன்னு கொடுத்துட்டேன். ப்ளூரல் கிடையாதுமா, சாரி, இது மாற்றிக்கோங்க நீங்கள். அது ஓகேங்களா. சிங்குலர் வேர்ப். ஓகே. ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும், ஆனால் சிங்குலர் வேர்ப் இஸ்ஸு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா.
அது டைப் பண்ணும்போது மாறிடுச்சு. ஓகேங்களா, அது மட்டும் மாற்றிக்கோங்க. 8th அது மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வேர்ட்ஸ் ஜாயின் டு சிங்குலர் சப்ஜெக்ட் பை வித் டுகெதர் வித் இன் அடிஷன் டு ஆர் ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, டஸ் நாட் அஃபெக்ட் த நம்பர் ஆஃப் தி வேர்ப். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள். த சீஃப் வித் ஆல் his men வேர் மாஸ்கர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வராது. த சீஃப் வித் ஆல் his men வாஸ். இங்கே வந்து உங்களுக்கு ப்ளூரல் இருக்குது, இங்கே சிங்குலர் இது தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது சும்மா உங்களுக்கு படிக்கும்போது அந்த யூசேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரூல்ஸோட யூசேஜ் பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. When the subject of the verb is relative pronoun, care should be taken to see the verb agrees in numbers and person with the antecedent of the relative. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள். I, who is your friend, will guard your interest. is your friendன்னு வராது. இந்த is வந்து who am your friend will guard your interest. இந்த is வந்து am வந்து மாறிடும். புரியுதுங்களா? ஓகேங்களா, இதோடு வந்து நம்ம 10 கிராமர் ரூல் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டோட 10 கிராமர் ரூல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் ப்ரீஃபாக ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த ரூல்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஓகே, இதோடு வந்து நம்ம ரீகேப் செஷன் எல்லாமே வந்து ஓவர். ஓகேங்களா, ரீகேப் செஷன் எல்லாமே ஓவர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து Day 1க்கு உண்டான எரர் ஸ்பாட்டிங். ஓகேங்களா, போயிடலாமா? Day 1க்கு உண்டான எரர் ஸ்பாட்டிங். ஸோ Day 1 கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பாட் த எரர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரீஸ்டோரிங் சாயில் ஹெல்த்வுட். இது ஒரு இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுப்பா. இப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் எந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட பார்ட் மட்டும் எரர் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் எரர் இல்லைன்னா நீங்கள் நோ எரர் அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். எரர் இருக்குது அப்படின்னா எதுன்ட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ரீஸ்டோரிங் சாயில் ஹெல்த்வுட் help at mitigate the effect of climate change. ஸோ நம்ம சிலது படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், என்னடா இது ரீஸ்டோர் சாயில் ஹெல்த்வுட் இது கரெக்டாக இருக்கே. ஹெல்ப் அட் மிட்டிகேட் அப்படின்னா என்னது? ஹெல்ப் அட் அப்படின்ட்டு வருமா? இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இது கரெக்டு. அப்போ இதுதான் தப்பு. ஹெல்ப் அட் மிட்டிகேட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இது எப்படி மேம், எப்படி நம்ம வந்து ஹெல்ப் அட் மிட்டிகேட் அப்படின்னா ஏன் தப்பு அப்படின்னா, ஹெல்ப் அப்படின்னு வரும்போதே ஓகேங்களா, ஹெல்ப் அப்படின்னு வரும்போதே கூட வந்து டைரெக்டாக வேர்ப் தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஹெல்ப்புக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வேர்டு வந்து என்னவாக இருக்கும்னா வேர்ப் தான் இருக்கும். இல்லைனா வந்து வேர்ப் இல்லைனா வந்து உங்களுக்கு இன்ஃபினிட் வேர்ப், அதாவது டூ ஆட் பண்ணி ஒரு வேர்ப் இருக்கும். எய்தர் ஹெல்ப்புக்கு பக்கத்தில் டூ ஆட் பண்ணி ஒரு வேர்பு இன்ஃபினிட் வேர்பு, இல்லைனா வந்து ஒரு பேர் இன்ஃபினிட்டிவ் மாதிரி ஒரு நார்மல் வேர்பு கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே அட் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இங்கே என்ன, இது வந்து ராங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரீஸ்டோரிங் சாயில் ஹெல்த்வுட் ஹெல்ப் மிட்டிகேட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். எப்படி அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா, ரீஸ்டோரிங் சாயில் ஹெல்த்வுட் ஹெல்ப் மிட்டிகேட் த எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த அட் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹெல்ப் இருக்கும்போது நமக்கு வந்து இட் ஷுட் பி ஃபாலோட் பை என்ன இருக்கணும், ஒரு வேர்ப். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2+ வேர்ப், ஒரு பேர் இன்ஃபினிட்டிவ் ஒரு 2+ வேர்ப் வந்து இருக்கணும்.
நோட் பண்ணிக்கோங்க இந்த கிராமர் ரூலு. இந்த கிராமர் ரூல் தனியாகவே நம்ம பார்ப்போம். ஸோ இருந்தாலும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் பக்கத்தில் எய்தர் வேர்ப் ஆல்னா டூ போட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹெல்ப் டு மிட்டிகேட் த அப்படி கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஹெல்ப் டு மிட்டிகேட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இல்லை ஹெல்ப் மிட்டிகேட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ரெண்டுமே கரெக்டு தான். புரியுதுங்களா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே பாருங்கள், த ட்ரெயின் இஸ் ரன்னிங் லேட் பை 6 hours, so it cannot make over the time. The train is running. Okay, the train is running late by 6 hours. The train is running late by 6 hours, so it cannot make over the time. ஸோ இதில் நம்ம நல்லா ஒத்து பாருங்களேன். ட்ரெயின் இஸ் ரன்னிங் அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது. கரெக்டுங்களா? லேட் பை 6 hours அதுவும் கரெக்டாக இருக்குது. என்னது? லேட் பை 6 hours அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இட் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இட் கரெக்டாக தான் இருக்குது. கெனாட் மேக் ஓவர் த டைம். இந்த மேக் ஓவர் த டைம்ன்றது வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குல்ல நமக்கு. ஸோ இங்கே என்ன ரூல் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப் ரூல். ஓகேங்களா, இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப் ரூல். மேலே வந்து ஹெல்ப்புக்கு ஹெல்ப் இருந்துச்சுன்னா என்ன ரூல் யூஸ் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். ஹெல்ப் இருந்ததுனாலே பக்கத்தில் வந்து எய்தர் இன்ஃபினிட் ப்ளஸ் வேர்ப் இருக்கணும், இல்லைனா வந்து நார்மல் வேர்ப். இங்கே ஃப்ரேசல் வேர்ப் இருக்குது. ஃப்ரேசலில் என்ன இப்போ மேக் ஓவர் அப்படின்ட்டு இருக்குது. மேக் ஓவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே நமக்கு என்ன இருக்கணும்? மேக்கப் த லாஸ், மேக்கப் த டைம். கெனாட் மேக்கப் த டைம். புரியுதுங்களா? கெனாட் மேக்கப் த டைம். மேக் ஓவர் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. மேக் ஓவர் அப்படின்றது வந்து ஒரு அன்ரிலேட்டட் மீனிங் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் மேக் ஓவர் அப்படின்ட்டு வராது. ஓகேங்களா? இந்த ஓவர் வந்து என்னவா மாறும்னா மேக் அப். ஃப்ரேசல் எரர். ஓகேங்களா, ஃப்ரேசல் எரர் இங்கே அதனால் நம்ம ஃப்ரேசல் வேர்ப் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மேக் அப் வரணும். மேக் ஓவர் இன்ஸ்டெட் ஆஃப் மேக் ஓவர் மேக்கப் அப்படின்ட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, த ட்ரெயின் இஸ் ரன்னிங் லேட் பை 6 hours, ஸோ இட் கெனாட் மேக்கப் த டைம். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த பர்டிகுலர் இதுதான் வந்து ஃப்ரேஸ் தான் வந்து என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. ஓகேங்களா? தேர்டு போகலாம். இன் மை ஒப்பீனியன், ஓகே, இன் மை ஒப்பீனியன் யூ ஷுட் வென்ட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன் லண்டன். இன் மை ஒப்பீனியன் யூ ஷுட் வென்ட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன் லண்டன். ஸோ இதில் எது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது? இன் மை ஒப்பீனியன் இது கரெக்டாக இருக்குது. யூ ஷுட் வென்ட் ஃபார், இங்கே பாருங்கள், யூ ஷுட் வென்ட் ஃபார் இது தப்பாக இருக்குது, தப்பாக தெரியுது. ஹையர் ஸ்டடீஸ் இன் லண்டன் ஓகே. இங்கே அப்போ என்ன வந்திருக்கணும்? யூ ஷுட் வென்ட் ஃபார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஷுட் அப்படின்றது வந்து ஷுட்டு, குட்டு, வுட்டு இது எல்லாமே வந்து மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மாடல் வேர்ப்ஸ் இது ஒரு ரூல். அகெயின் அனதர் ஒரு ரூல். ஷுட்டு, குட்டு, வுட்டு, வில், கேன். ஸோ இது எல்லாமே வந்து மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் கூட எப்போவுமே V2 ஃபார்ம் வராது. V2 வேர்ப் ஃபார்ம் வராது. V2னா என்னது? பாஸ்ட் வேர்ப் ஃபார்ம். ஓகேங்களா? பாஸ்ட் வேர்ப் ஃபார்ம் வராது. இட் வில் ஆல்வேஸ் கோ வித் என்னது? V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ மாடல் வேர்ப் கூட எழுதிக்கோங்க. மாடல் வேர்ப் கூட ஆல்வேஸ் கோ வித் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ இங்கே வென்ட் வரக்கூடாது. V1 ஃபார்ம் ஃபார் வென்ட் என்னது? கோ. ஓகேங்களா? ஸோ இன் மை ஒப்பீனியன் யூ ஷுட் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன் லண்டன். புரியுதுங்களா? ஸோ இங்கே யூ ஷுட் வென்ட் ஃபார் அப்படின்றது வந்து தவறான ஃப்ரேஸு. புரியுதுங்களா? ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரூல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஹெல்ப்பு பார்த்தோம். செகண்ட் வந்து ஃப்ரேசல் ரூல் பார்த்தோம்.
தேர்ட் வந்து மாடல் வேர்ப் ரூல் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மாடல் வேர்ப் கூட எப்போவுமே V1 ஃபார்ம் தான் வந்து வரும், V2 ஃபார்ம் வந்து வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எந்த சென்டென்ஸ் இது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் அன் எரர் இன் த யூஸ் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். 4மே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஆனால் எந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எரர் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் நமக்கு என்னென்னு தெரியும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் என்னன்னு நமக்கு தெரியுமா? ஸோ சப்ஜெக்ட், இப்போ ஐ, இதெல்லாம் சப்ஜெக்ட். ஐ, வி, யூ, நோட் பண்ணிக்கோங்க, தே. ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் கூட என்ன வரும்? V1 ஃபார்ம் வேர்ப் வரும், பேஸ் ஃபார்ம். அதுதான் V1 ஃபார்ம் வேர்ப் வரும் இந்த சப்ஜெக்ட் கூட மட்டும்தான். ஐ, வி, யூ, தே. இதே ஹீ, ஷீ, இட், இந்த சப்ஜெக்ட் கூட V1 ஃபார்ம் ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ் வரும். இது இருந்துச்சுன்னா தான் வந்து அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? இதான் ரூல். ஐ, வி, யூ, தே இருந்துச்சுன்னா V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இதே ஹீ, ஷீ, இட் இருந்துச்சுன்னா V1 கூட எஸ் ஆர் இஎஸ் வந்து ஆட் ஆகிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு, ஓகேங்களா, இதை வச்சு இங்கே பாருங்கள், வி ஜஸ்ட்டு ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ப்ரஷ் ஆர் டீத் டெய்லி, கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஹீ இருக்கு, V1 கூட, V1 வந்து நார்மல் வேர்ப் கூட என்ன இருக்கணும்? எஸ் ஆர் இஎஸ் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? எஸ் ஆர் இஎஸ் இருக்கா? இல்லை. ஹீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடேன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்? ஆக்சுவலி ஹீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு, ஷீ வாக்ஸ் எவ்ரி மார்னிங். ஷீ வாக்ஸ் எவ்ரி மார்னிங், கரெக்டா? கரெக்டு. ஷீ இருக்குது, வாக்குன்றது வந்து வேர்பு, எஸ் ஆர் இஎஸ், எஸ் ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கு. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. யூ டூ யோகா எவ்ரி மார்னிங். யூன்றது இது, டூ அப்படின்றது வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ கரெக்டாக இருக்குது, யூ டூ யோகா எவ்ரி மார்னிங். ஸோ அப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட எரர் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீ கோ டு ஸ்கூல், தப்பு. ஹீ கோஸ் டு ஸ்கூல் தான் வரணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ரூல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதையும் எடுத்து. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது பெட்டர். டெய்லியும் நீங்கள் வந்து இது என்ன பண்ணுறீங்க, கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம போய் எக்ஸாமில் உட்காரும்போது உங்கள் பேஜு ரெஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே ஞாபகம் வரும். புரியுதுங்களா? பெட்டர் நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுருங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். த டீச்சர் செக்டு வெதர் ஈச் ஆஃப் தெம் ஹாவ் அ பிளாங்கெட் ஆஸ் இட் வாஸ் கோல்ட் நைட். த டீச்சர் செக்டு, The teacher checked, okay, correct. The teacher checked whether each of them. And the statement correct பாருங்க. The teacher checked whether each of them. இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி நம்ம கோல்டன், இப்போ நம்ம 10 ரூல்ஸ், கிராமர் ரூல்ஸ் பார்த்தோம்ல, அங்கே ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? இட் வில் டேக் என்னது, சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்ட்டு நான் சொன்னேனா இல்லையா? சொன்னல. ஈச் ஆர் எவ்ரி வந்துச்சுன்னா இட் வில் டேக் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்ட்டு சொன்னேனா? ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். த டீச்சர் செக்ட் வெதர் ஈச் ஆஃப் தெம், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஹேவ் அப்படின்றது வந்து என்னது, ப்ளூரல். இங்கே ஹேவ் வராது, இங்கே என்ன வரணும்? இட் ஷுட் டேக் அ சிங்குலர். ஸோ ஹேஸ் அ பிளாங்கெட் அப்படின்ட்டு வரணும். ஹேஸ் அ பிளாங்கெட் ஆஸ் இட் வாஸ் கோல்ட் நைட். இந்த கிராமர் ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஈச் ஆர் எவ்ரி வந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் டேக் என்னது, சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதான் ரூல். ஓகே, அந்த ரூல் படி தான் இங்கே
இதுவாக இருக்குது. ஸோ இங்கே ஹேவ் அ பிளாங்கெட் அப்படின்றது வந்து தப்பு, ஹேஸ் அ பிளாங்கெட் அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இதோடு வந்து நம்ம டே 1 கிளாஸ் வந்து முடியுது. இந்த சினோனிம்ஸ் வந்து உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இந்த சினோனிம்ஸ் வந்து ஒரு 10 சினோனிம்ஸ் தானே, அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு 15 மினிட்ஸில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அவங்க கெயின் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம போய் உட்காந்து நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பேஸ்லேருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் கிராமர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யாராவது படிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிக்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. செகண்ட் அடுத்தடுத்து வந்து நம்ம இன்னும் ரேப் அப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.